ஹாய் கைஸ் வெல்கம் டு சிசிஎன்ஏ கிளாஸஸ். இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்ஆர்பி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹெச்எஸ்ஆர்பினா என்ன, ஹெச்எஸ்ஆர்பி உடைய டைப்ஸ் என்ன, ஹெச்எஸ்ஆர்பி உடைய யூசஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ உடைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஹெச்எஸ்ஆர்பின்னா என்ன அப்டின்னா, ஹெச்எஸ்ஆர்பின்னா ஒண்ணும் கிடையாது. ஹாட் ஸ்டாண்ட் பை ரவுட்டர் புரோட்டோகால். ஸோ இந்த ரவுட்டர் புரோட்டோகால் எதுக்காக யூஸ் ஆகுது? ஓகே. ஸோ இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ரவுட்டர்னா மல்டிபிள் ரவுட்டர்ஸ கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றது தான். அப்போ ஒரு கம்பெனில வந்து நெறைய ரவுட்டர்ஸ போட்டிருப்பாங்க. அதுதான் ஹாட் ஸ்டாண்ட் பை ரவுட்டர் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் எங்க யூஸ் ஆகும் அப்டின்னா, சிஸ்கோ ரவுட்டர்ஸ்ல தான் யூஸ் ஆகும். ஓகே. சிஸ்கோ வெண்டார். ஓகே. அது மட்டும் இல்ல. இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 1 இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 2. வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, IPv4 வெர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, IPv6. ஓகே. ஸோ இந்த IPv4னா என்ன? IPv6னா என்னன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இந்த வெர்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, IPv4ல என்னென்ன பண்ணும்? என்னென்ன ஆக்டிவேட் பண்ணும்? அப்படின்றத பத்தி தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதுடைய யூசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் ஸ்டாண்ட் பை ரவுட்டர் புரோட்டோகாலுடைய யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆக்டிவ் ஸ்டேட், ஸ்டாண்ட் பை அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிசனிங். இந்த 3 ஸ்டேட் வொர்க் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுட்டர்ஸ பேஸ் பண்ணி தான் வொர்க் பண்ணிட்டுருக்கும். ஒரு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். நெறைய ரவுட்டர்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்டின்னா, ஒரு ரவுட்டர்ஸ் வந்து டவுன் ஆயிட்டா, இன்னொரு ரவுட்டர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். ஓகே. ஸோ அதுக்காக தான் இத்தன ரவுட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு நெட்வொர்க் டவுன் ஆயிட்டா, இன்னொரு நெட்வொர்க்க அப் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் அண்ட் ஸ்டாண்ட் பை அண்ட் லிசனிங். அப்போ ஆக்டிவ் ஸ்டேட்ன்றது மெயினா வொர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஆக்டிவ் ரவுட்டர்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை ரவுட்டர். இந்த ஸ்டாண்ட் பை ரவுட்டர் உடைய வேலை என்னன்னா, ஆக்டிவ் ரவுட்டர்ஸ்ல இருக்கிற எல்லா டேட்டாஸும் பேக்கப் எடுத்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ சப்போஸ் ஆக்டிவ் ரவுட்டர்ஸ் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுது அப்டின்னா, ஸ்டாண்ட் பை ரவுட்டர்ஸ் என்ன ஆயிடும்? இது வந்து ஆக்டிவா மாறிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த லிசனிங்ல இருக்கும். ஸோ இந்த 2 ரவுட்டர்ஸ் என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு, அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்றது தான் இந்த லிசனிங் ஸ்டேட். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுடைய ஹலோ இன்டர்வல்னா என்ன? டெட் இன்டர்வல்னா என்ன? அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஹலோ இன்டர்வல்னா என்ன? ஹோல்ட் ஆன் டைம்னா என்ன? அப்படின்னா, ஹலோ இன்டர்வல் வந்து 3 செகண்ட்ஸ் தான். டெட் இன்டர்வல்ல வந்து 10 செகண்ட்ஸ். இந்த ஹலோ இன்டர்வல், டெட் இன்டர்வல் OSPFல நம்ம பார்த்திருப்போம். OSPFல வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ். அப்போ OSPFல 10 செகண்ட்ஸ், டெட் இன்டர்வல் 40 செகண்ட்ஸ். பட் HSRPல வந்து ஹலோ இன்டர்வல் வந்து 3 செகண்ட்ஸ், டெட் இன்டர்வல் 10 செகண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் இந்த HSRPல இருக்க ஒரு ப்ராசஸ். மெயினா என்ன 3 ரவுட்டர்ஸ கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு ரவுட்டர்ஸ் ஆக்டிவா இருக்கிறது டவுன் ஆயிடுச்சுன்னா, இன்னொரு ரவுட்டர்ஸ் வந்து அப் ஆகும். அதுதான் இதுடைய மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 1, வெர்ஷன் 2லாம் பார்த்தோம் இல்லையா? இதுடைய மல்டிகாஸ்ட் அட்ரஸ்லாம் இருக்கு. இதுல மல்டிகாஸ்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 224.0.0.2ன்றது வெர்ஷன் 1. மல்டிகாஸ்ட் அட்ரஸ் 224.0.0.102ன்றது வெர்ஷன் 2. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு அட்ரஸ். மல்டிகாஸ்ட் அட்ரஸ். ஸோ இத நீங்க பார்த்துக்கோங்க. வாட் இஸ் மெயின் பர்ப்பஸ் ஆஃப் HSRP? இதுடைய பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, லைக் HSRP உடைய பர்ப்பஸே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் கேட்வே. கேட்வே புரோட்டோகால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ட் டாலரன்ஸா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுடைய HSRP உடைய வொர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். அந்த நெறைய ரவுட்டர்ஸ்ல ஹப் பண்றது தான் இதுடைய வேல. ஒரு ரவுட்டர்ஸ் டவுன் ஆயிட்டா, இன்னொரு ரவுட்டர்ஸ் ஹப் பண்றது தான். இது நோட் பண்ணி அது ஃபார்வர்ட் பண்ணும். அதுதான் ஃபால்ட் டாலரன்ஸ். ரூல்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இன் HSRP செகண்ட் ஒன்னு. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுடைய ரூல்ஸ் என்ன அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி சொன்னதே தான். மோஸ்ட்லி இததான் அடிக்கடிக்கு கேட்பாங்க. ஆக்டிவ் ஸ்டேட் ரவுட்டர், ஸ்டாண்ட் பை ரவுட்டர் அண்ட் லிசனிங் ரவுட்டர்ஸ். இது இந்த ஸ்டேட்ட பத்தி தான் கண்டிப்பா கேட்பாங்க. வாட் ஆர் த டிஃபால்ட் ஹலோ அண்ட் டெட் இன்டர்வல்? ஹலோ இன்டர்வல்னா ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ். டெட் இன்டர்வல்னா 10 செகண்ட்ஸ். வாட் ஆர் தி மல்டிகாஸ்ட் அட்ரஸ் ஃபார் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2? அப்போ வெர்ஷன் 1 224.0.0.2
2 வெர்ஷன் 2 224.0.0.102. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சிசிஎன்ஏ சீரிஸ பார்க்கணும் அப்படின்னா எஸ்எல்ஏ யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.